வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற பாடக்காவடி திருவிழா பத்தி தெரியுமா? வாங்க சொல்றேன். உலகத்திலேயே வேற எங்கேயும் இல்லாத மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல வலங்கைமான் அப்படின்ற ஊர்ல பங்குனி மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமையில நடக்குது. இந்த பாடக்காவடி எதுக்கு எடுக்கிறாங்கன்னா, தீராத நோய்கள், மருத்துவரால காப்பாற்ற முடியாதுன்னு கைவிடப்பட்டவங்க, சாவோட விளிம்புல இருக்கவங்கன்னு இங்க வந்து வேண்டிட்டு போன பிறகு உடம்பு சரியானதும் அடுத்த வருஷம் திருவிழால இந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றுறாங்க. ட்ரஸ்ட் மீங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, நூற்றுக்கணக்கானவங்க வந்துகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கூட கூட்டத்துக்கு குறைச்சலே கிடையாது. பாடை கட்டுறதுனா சும்மா இல்லைங்க, நிஜத்திலேயே ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா அவங்களுக்கு பண்ற மாதிரியே பச்சை ஓலை கட்டி, மூங்கில் பாடை கட்டி, அலங்காரம் பண்ணி, யாருக்கு நேர்த்திக்கடன் பண்ணணுமோ அவங்கள அந்த பாடையில படுக்க வச்சு வாய் கை கால்லாம் கட்டிட்டு மொத்த உடம்பையும் கைத்தால அந்த பாடையோட சேர்த்து கட்டிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க உறவினர்கள்லாம் வாய்க்கரிசி வச்சு அவங்கள சுற்றி வராங்க. நான் வீடியோ எடுத்துட்டு இருந்ததுனால அங்கே பக்கத்தில் இருந்த அந்த ஃபேமிலியில் உள்ளவங்க என்னையும் ஃபேமிலியில் ஒருத்தராக நினச்சி கையில் அரிசி கொடுத்து சுற்றி வர சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க பையன் கொல்லிச்செட்டு பிடிச்சிட்டு முன்னாடி போக, உறவினர்கள்லாம் பின்னாடி போக, அந்த பாடையை 4 பேர் தூக்கிட்டு போய் கோயிலை 3 முறை சுற்றி வந்துட்டு அங்கே உள்ள பூசாரி திருநீரோ இல்லை பூஜை தண்ணியோ தெளித்து மயக்கத்தில் இருக்கவங்கள எழுப்பி விடுறாங்க. இந்த முறையில் தான் நூற்றுக்கணக்கான பாடக்கட்டிய திருவிழாவுமே நடக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கும் முடியலன்னா இந்த கோயிலுக்கு மறக்காமல் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. அண்ட் இந்த மாதிரி வித்தியாசமாவோ இல்லை இந்த நேர்த்திக்கடன் பற்றியோ உங்களுக்கு நான் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள்.